ஹலோ டெக்னீஷியன்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சோனி 43 இன்ச்சஸோட கம்ப்ளைண்ட் தான் சரி பண்ண போகிறோம். இதோட மாடல் நம்பர் 43X8000E. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா, டிவி ஆன் பண்ணதும் பிக்சர் வருது, ஆனால் டிவி உடனே ஆஃப் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ ஆன் பண்ணி பார்த்தப்பறம் டிவி ஆன் ஆகுது, ஆனால் ஒரு 6 டைம் வந்து பிளிங்கிங் ஆகுது ரெட் லைட்டு. சோனியை பொறுத்தளவில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு எரர் கோடு காமிக்கும். அதுதான் இந்த டிவியில் வந்து 6 டைம் பிளிங்கிங் எரர் கோடு காமிக்குது. இந்த 6 டைம் பிளிங்கிங்க்கு என்ன கம்ப்ளைண்ட்டுனா வந்து பேக் லைட்டு கம்ப்ளைண்ட்னு சொல்லுவாங்க. இல்லைனா பேக் லைட்டுக்கு போகிற இன்வெர்ட்டர் செக்ஷனில் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இப்படி எரர் வரும். ஃபஸ்ட்டு இந்த டிவியோட பேக் டோர்லாம் ஓப்பன் பண்ணிக்குவோம். உள்ளே என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி வைப்போம். இந்த டிவி வந்து என்னென்னா ஒரு எட்ஜ் மாடல், எட்ஜ் எல்இடி டிவி. ஸோ பேக் லைட் வராது, இதில் வந்து எட்ஜ் எல்இடி தான் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். நம்ம சேனலையும் அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிவி ஓப்பன் பண்ண அப்புறம் உள்ளே வந்து ஒரு பவர் சப்ளை இருக்கும். இது வந்து இன்வெர்ட்ரு பவர் சப்ளை, அதாவது ஒரே பவர் சப்ளை ப்ளஸ் வந்து இன்வெர்ட்ரு வந்துடும். இதோட இன்புட் வோல்டேஜ் வந்து 19 வோல்ட் அடாப்டர் வந்துடும். இந்த 2 ஐசியும் தான் இன்வெர்ட்ரு செக்ஷனுக்கு போகிற பூஸ்டிங் ஐசி. அதுக்கப்புறம் இந்த லைன் வந்து மதர் போர்டுக்கு போகிற கனெக்ஷன். இது வந்து மதர் போர்டு. இந்த ஹீட் சிங் உள்ளே தான் வந்து ப்ராசஸர் ஐசி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டீல் பிளேட்டுக்குள்ளே தான் டீகான் வரும். எல்லா கனெக்ஷனுமே வந்து ரிமூவ் பண்ணணும், அப்போ தான் பேக் லைட் நம்ம ஈஸியாக மாற்ற முடியும். இது வந்து எட்ஜ் எல்இடினால கொஞ்சம் சேஃபாகவே பண்ணுங்கள். பேக் சைடு வந்து ஸ்பீக்கர் கனெக்ஷன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த டீகானுக்கு வர ஸ்க்ரூஸு. டிவி கலத்துறதுக்கு முன்னாடியே டிவியோட டிஸ்பிளேயை வந்து சேஃபாக வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிவியை ஓப்பன் பண்ணி உள்ளே வர ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நார்மல் டிவியை விட இந்த சோனி டிவியில் வந்து ஃபுல்லுமே மெட்டலில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரூ எல்லாம் கழட்டும் போது கரெக்டான நம்பர் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு கழட்டுங்க. ஒரு வேளை கழட்டும் போது ஸ்லிப் ஆகி அந்த ஸ்க்ரூவோட ஹெட் ஏதாவது தேஞ்சிட்டு அப்படின்னா கழட்டுறது ரொம்ப கஷ்டம் ஆயிரும். கழட்டும் போது எந்தெந்த ஸ்க்ரூ எந்தெந்த சைடில் உள்ளதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பேனல் சைடு வர ஃப்ரேமில் கொஞ்சம் ஹைட்டான ஸ்க்ரூ ஏதாவது போட்டுட்டோம் அப்படின்னா பேனல் டேமேஜ் ஆயிரும். இது வந்து டீகானுக்குள்ளே ஒரு ஹீட் சிங்க் பிளேட்டு, இதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து டீகான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வர ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த ஃப்ரேம்லேயும் சின்ன சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவையும் கரெக்டான நம்பர் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு கழட்டிடுங்க. நிறைய டெக்னீஷியன் என்னென்னா இந்த 6 டைம் பிளிங்கிங்க்கு பேக் லைட்டில் வர இன்வெர்ட்டர் ஐசி வந்து ஷார்ட் பண்ணி ப்ரொடெக்ஷன் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து லைஃப் கிடையாது, அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா இன்வெர்ட்டர் போர்டே கம்ப்ளைண்ட் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பேக் லைட்டை மாற்றி விட்றதே நல்லது. டீகான் வந்து ஸ்கேலார் போர்டுக்கு வந்து 2 எல்இடி ஸ்ட்ரிப்பு கொடுத்துருப்பாங்க, அதையும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. டிவியோட எட்ஜில் வந்து ஒரு ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃப்ரேம்லேயும் சின்ன சின்ன ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, அதையும் கழட்டி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பேக்கில் உள்ள ஸ்க்ரூ எல்லாமே கழட்டின அப்புறம் டிவியை வந்து திருப்பி வச்சுட்டு சைடில் வர ஃப்ரேமை ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக இழுத்தாலே வந்துடும். 4 சைடு வர ஃப்ரேமும் தனித்தனி ஃப்ரேமாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பேனல் ரிமூவ் பண்ணணும். பேனல் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விசிட்டிங் கார்டோ இல்லைனா ஒரு ரிஃப்ளெக்டர் ஷீட் ஏதாவது கட் பண்ணி சுற்றி அந்த கம்மை வந்து எடுத்து விட்ருங்க. ஏன்னா சில இந்த கம்பெனி டிவியில் இருக்காது, லோக்கல் டிவியில் வந்து உள்ளே வந்து ஒரு கம் ஒட்டியிருப்பாங்க. நம்ம அது தெரியாமல் நம்ம டிஸ்பிளே வந்து தூக்கும்போது கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஏதாவது ஒரு கார்டு வச்சு உள்ள கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேனலை தூக்கிடுங்க. பேனல் ரிமூவ் பண்ணும்போது எப்போவுமே வெர்டிக்கலில் பேனலை தூக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துருங்க. நீங்கள் சைடில் பிடிச்சி தூக்கினீங்க அப்படின்னா சென்டர் வந்து பெண்ட் ஆகி கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து சின்ன டிவின்னா பரவாயில்ல, ஆனால் 43 இன்ச்சு டிவி 50 அதுக்கு மேலெல்லாம் போகும்போது வெர்டிக்கலாக எடுக்கிறது நல்லது. இல்லைனா பேனல் எடுக்கிறதுக்கு தனியாக டூல்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பேனல் ரிமூவ் பண்ண அப்புறம் உள்ளே வர ஒயிட் பேப்பரு, ரிஃப்ளெக்டர் ஷீட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் வெளியே. அதுக்கப்புறம் தான் நம்ம பேக் லைட்டை செக் பண்ண முடியும். இதோட எல்இடி வந்து கீழே பாட்டமில் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா அந்த ஸ்பேஸை குறைக்கிறதுக்கும் கரண்ட் கன்சப்ஷனை குறைக்கிறதுக்கும் தான் இந்த கீழே அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 செட்டு எல்இடி ஸ்ட்ரிப்பாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செட்டுக்கும் தனித்தனி செப்பரேட் லைனும் இருக்குது. ஸோ இதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஏதாவது ஒரு சின்ன ஓப்பனர் மாதிரி வச்சு நீங்கள் லைட்டாக பெண்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். இல்லைனா ப்ளோயர் ஏதாவது போட்டு வெளி சைடு லைட்டாக ஹீட் பண்ணிங்க அப்படின்னாலும் ஈஸியாக கலந்து வந்துடும். இந்த மாடல் டிவிலெல்லாம் நீங்கள் லைட்டு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண பார்க்காதீங்க. மேக்ஸிமம் அந்த ஒரிஜினல் லைட்டே வாங்கி போட பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி வேறு லைட்டு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா
பிரைட்டு கம்மியாக இருக்கும், இல்லைனா வெளியே அந்த டாட்டாக பேக் லைட்டு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து கிடைக்கும், மார்க்கெட்லேயே கிடைக்கிறது தான், ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் வாங்கி மாற்றிடுறது நல்லது. ஸோ நான் வந்து பேக் லைட்டு வாங்கிட்டேன். இதுதான் இதில் உள்ள புதிய பேக் லைட்டு. இதுக்கு பேக்கில் வந்து டபுள் சைடு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்படியே நம்ம ஒட்டிக்கலாம். இது ஒட்டும்போது அந்த சென்டரில் வர ஜாக் மட்டும் கரெக்டாக அதில் சீட்டிங் ஆகிற மாதிரி வச்சு ஒட்டிடுங்க. ஆல்ரெடி ஒட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே வர ரிஃப்ளெக்டர் ஷீட்டெல்லாம் போட்டுட்டு செட்டு மொத்தத்துலேயே மாட்டிட்டேன். ஸோ இனி ஆன் பண்ணி பார்ப்போம் என்ன காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோனியை பொறுத்தளவில் பேக் லைட்டை மட்டும் நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணி எரிய வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா இதில் பேனல் கொடுக்கலனா கூட 5 டைம்ஸ் பிளிங்கிங் போயிடும். ஸோ வந்து எல்லாமே மாட்டி முடிச்சப்புறம் தான் நம்ம செக் பண்ண முடியும் எப்படி இருக்குன்னு. எப்போவுமே கழட்டிட்டு மாட்டும்போது பேனலுக்கு வர எல்விடிஎஸ் கேபிள் வந்து ஏதாவது ரஸ்ட் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க. நிறைய சோனி டிவியில் என்ன ஆகும்னா வேறு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டு கழட்டுவோம். ஆனால் வந்து மாட்டும்போது ஒன்றே பிளாங்காக இருக்கும், இல்லைனா பேனல் சைடு ஏதாவது கலர் டிஃப்ரெண்ட் இருக்கும், இல்லைனா ஒரு 5 டைம்ஸ் பிளிங்கிங் போகும் அப்படி இருக்கும். ஸோ அதை பார்த்து செக் பண்ணி மாட்டுவோங்க. ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சப்புறம் டிவி ஆன் பண்ணி பார்த்துட்டோம். எல்லாமே ஓகே, நல்லாயிருக்கு. அப்படியே நம்ம கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி, சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.